தொகுதிகள்ல எந்த தொகுதியில நின்னாலும் அதிமுக தொண்டர்கள் தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்ற தயக்கம் அண்ணாமலைக்கு இருக்காங்க. சார், நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்தியலை அதிமுக மீதே சுமத்துறீங்கள. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பொறுப்பு தேசிய அளவுல பாரதிய ஜனதா திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துச்சு? அப்ப சொந்த கட்சியே அந்த அளவுக்கு நிலைப்பாட்ட, ஒரு முடிவை, ஒரு அரசியலினுடைய நீரோட்டத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் அதிமுகவா இருக்கு. அதுக்கும் அதிமுகவுக்கு இணக்கமா போனதால திரு நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக நியமனம் செய்யும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவங்களா விடுகிற அந்த கட்டுக்கதை. அவங்களுக்கு தேவை இந்த அதிமுக என்பது நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதனாலதான் வந்திருக்கிறாங்க. இதுல நீங்க அவரை பதவியை மாத்துறது 3 வருஷத்துக்கு ஒரு இடம் மாத்துவாங்கல்ல பாஜக, அது கூட அதிமுகவை கேட்டா மாத்துவாங்க. சரி, நீங்க 39 அந்த உயர்மட்ட குழுவுல பொறுப்பு கொடுத்திருக்கீங்கல்ல, அதற்கு பிறகு ஏதாவது நீ பதவி கொடுத்திருக்கலாம்ல. அண்ணாமலை மீது விமர்சனம் வச்சு தலைமை கழகத்துல தீர்மானம் போட்டு கூட்டணியை முடித்துக் கொண்டது இல்லையா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், அரசியல அடிப்படையில் இருந்து கிளைக்கழகம், வட்டக்கழகம், மாவட்ட கழகம், அப்புறம் அப்படியே மேல ஒன்றியம், மேல மாநில நிர்வாகி, அப்படிலாம் வர்றாங்கல்ல. அவர்கள் வார்த்தையில் நிதானமும் செயலில் ஒரு நுண்ணறிவை பயன்படுத்தி வருவாங்கல்ல. ஆனால் இவர்கள் அந்த மாதிரி செய்தார்களா அப்படின்றது வேற. ஆனால் இருவரும் ஏற்றுங்க. அதிமுக மட்டும்தான் பேசினாரா? திமுகவையும் பேசினாங்க, அதிமுகவையும் பேசினாங்க. இப்ப கூட்டணியில் இருக்கிறது அதிமுக இருக்கட்டும், ஆனா ஃபைல்ஸ் வெளியிட்டது திமுக. இப்ப ஜெயிக்கணும்னா ஏடிஎம்கே சப்போர்ட் வேணும்ல அவருக்கு. சார், தேவை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை கேட்க வேண்டியது திரு அமித்ஷா அவர்களிடமும் மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கிட்ட தான் நீங்க தான் கேட்கணும். ஏன் நீங்க கொடுக்கல அப்படின்னு நீங்க அங்கதான் நீங்க கேட்கணும். அதையும் தாண்டி அவரு விருப்பப்படுற தொகுதி கோவைக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு சில நாடாளுமன்ற தொகுதியில 4 சட்டமன்ற தொகுதிகள், 5 சட்டமன்ற தொகுதிகள் கூட கொடுப்பீங்க. ஆனா கோவையில் வரும்போது மட்டும் அது ஒரே ஒரு தொகுதி. அந்த தொகுதிக்கு திருமிகு வானதி திரு அண்ணாமலை இடையே போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுதுன்னா, திட்டமிட்டே திரு அண்ணாமலையை அதிமுகவும் தவிர்க்க நினைக்கிறார். 2 தரப்பு, பாஜக தலைமை தவிர்க்க நினைக்கிறது ஒண்ணு, அதிமுக தலைமையும் அதிமுகவும் தவிர்க்க நினைக்கிறார். திரு அண்ணாமலை போட்டியிட வேண்டாங்க. தமிழ்நாட்டுல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இந்த 4 அதிகார மையம் சொன்னார்ல, அதுல ஒரு அதிகார மையம் இன்னைக்கு வெளிப்படையாக வந்துட்டாங்க. அது மாதிரி திரு சபரீசன் அவர்கள் இன்னைக்கு தான் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க பேசுனது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் பேசினாங்க. அது இருக்கட்டும். ஆனால் இதே மாதிரி அதிகார மையம் பாஜகவில் இருக்கும் இல்ல. வானதி சீனிவாசன் அவங்க வழக்கறிஞராக இருந்து, அது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, எல்லா மேலிட பொறுப்புகளையும் அவங்க இருக்கிறாங்கல்ல. அவங்கள திரு அண்ணாமலை அவர்களுக்காக வேண்டாம், திரு அண்ணாமலை அவர்களை முன்னாடி இது பண்ணிடுவோம், நீங்க வேற ஏதாவது தொகுதி போங்கன்னு சொல்லி பாஜக முடிவு செய்யுமா? செய்யணும்ல. அப்படிதான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. உங்க பதில் அப்படிதானே இருக்கு. இது அதுதான் சொல்றேன். திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எதிர்காலம், அவர் எந்த தொகுதியில் நிற்க பெற்றார்? திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெயரை பெற்றிருக்கிறார்.
கட்சியை வளர்த்திருக்கிறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் தலைவர்களுடைய இதயத்தில் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். பாஜக தலைமை ஆரம்ப கட்டத்துல திரு அண்ணாமலை போட்டியிட குறித்து முடிவெடுக்காத நிலையில அதிமுக கிட்டையும் அந்த விருப்பம் இல்லையா? அண்ணாமலை நீங்க முதல்ல அதிமுக அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி இதுல அதிமுக ரோல்ன்றது இல்ல. முதல்ல அவங்க என்ன சீட்டுன்னு வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதுல யாரை வேட்பாளர் போறாங்கிறது பாஜகவோட முடியும். முதல்ல ஒரு அண்ணாமலை அங்க நிறுத்தணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரியே அவங்க வானத்தையே தவிர்க்க முடியாது. அவங்க தேசிய அளவில் ஒரு மகிழா இதுல பொறுப்புல இருக்காங்க, தேசிய அளவில் பொறுப்புல இருக்காங்க. அவங்க எப்படி எம்எல்ஏ அவங்க நீங்க தூக்கி விட்டு இன்னொருத்தர் கொண்டு முடியாது. அப்ப அப்படிங்கும் போது நீங்க முதல்லயே ஃபைட் பண்ணி நீங்க கோயம்புத்தூர் ஒரு சீட்டை வாங்கிருக்கணும். நீங்க அதெல்லாம் வாங்காம எல்லாமே பேசி பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு வேட்பாளர்களை அறிவிச்சு அவர் பிரச்சாரம் போனதாக முழு பொறுப்பும் திரு நயினா நாகேந்திரன் தான் இருக்கு. திரு நயினா நாகேந்திரன் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளை கேட்டு பெறல திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அப்படித்தானே கொண்டு வந்து நிறுத்தாரா இல்லையாங்கிறது இரண்டாவது. ஆனா அதிருப்தி இருக்கு. நீங்க ஏன் ஊட்டியை கொடுத்தீங்க அப்படின்னு இந்த பக்கம் பிரச்சனை, ஏன் பழனியை தரலைன்னு அந்த பக்கம் பிரச்சனை. இந்த மாதிரியான நிலவீட்டு தான் இருக்கு. ஆனா இதுல அப்படியே ஒரு திரு நயினா நாகேந்திரன் எழுதி கொடுக்கறது அப்படியே டெல்லி மேலிடம் கேந்திரத்துக்கு போயிருந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. அது நிச்சயமா தீர்மானிக்கக்கூடியது தீர்மானிக்கக்கூடியது சில தொகுதிகள் தீர்மானிக்கல. தாக்கல் பற்றி வாங்கினாரு அவர் தொகுதி தலைமை இல்ல நீங்க இந்த சீட்ல கூட நீங்க போயிட்டு நீங்க வேற தொகுதிக்கு போனா பரவாயில்ல. அவர்களாகவே விருப்பப்பட்ட இன்னொரு தொகுதிக்கு மாறினா அது ஆன்டி இன்கம்பன்சியை தவிர்க்கிறதுக்காக தப்பிச்சு போனாங்க அப்படின்ற பார்வையும் வருது. நீங்க எந்த தொகுதியில் போட்டியிட முதல்ல நீங்க போட்டியிட விரும்புறீங்களா அப்படின்னா எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு திரு நயினா நாகேந்திரன் திரு அண்ணாமலையோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர் விருப்பத்தை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கொண்டு போய் அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் அவர் எடுக்காம கடந்து போகணும்னு நினைச்சிருப்பார். உரையாடல் நடந்திருந்தா அது இல்ல அவர் நிற்க விருப்பம் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாரு. அப்ப அதற்கான தேவை இல்லை. இப்ப திரும்ப மேலிடம் சொல்லுது நில்லுங்க இப்ப போய் நயினா ஏன்னா அவர் முடிவு பண்ணி சீட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அவர்தான் முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கப்போ மேலிடம் சொல்லும் போது மேலிடத்துக்கு என்ன நெருக்கடின்னு தெரியல. இப்ப இது மாதிரி ஒரு ஐடி ரிப்போர்ட்டா இல்ல இது மாதிரியான சோசியல் மீடியாக்களுடைய தாக்கமா இல்ல நீங்க வேற அப்புறம் முடிவுகள் மாறும் போது தப்பிக்கிறதுக்கான முயற்சி கூட அவர் பண்ணலாம். ஒரு இடைவெளி பிறகு பேசுவோம். சிறிய இடைவெளி பிறகு அழிப்பதையை பராமரிப்பதற்கு அதுல ஊழல் செய்த ஒரே திமுக அரசாங்கம். தங்களது உயர்கல்வியை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டண உயர்வால் படிக்கும் மாணவர்கள் கூட தங்களது கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முழு பொறுப்பேற்க வேண்டிய திமுக பிரச்சனையை தீர்க்க மாற்று வழிகளை யோசிக்காமல் மாணவர்கள் மீது பாரத்தை வைத்துள்ளது. திமுக அரசு உடனடியாக இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியின் இணைப்பை மீட்டெடுக்க வேண்டும். பல்கலைக்கழக நிர்வாகத்தை சீரமைக்கவும் கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் தமிழ்நாட்டின் உயர்கல்வி முழுமையாக சீரழியும் என எச்சரிக்கிறார்கள் கல்வியாளர்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மேல்பள்ளம் கிராமத்தில் கட்டுப்பாட்டை இழந்து 50 அடி பள்ளத்தில் சுற்றுலா வேன் பாய்ந்த விபத்தில் கேரளா சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் இருந்து இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சுற்றுலா வேனில் சுற்றுலா வந்துள்ளனர். சுற்றுலா வேன் மேல்பள்ளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 50 அடி பள்ளத்தில் பாய்ந்து மரத்தில் மோதி நின்றது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தடுப்பு கம்பிகள் இல்லாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ஜிபி பீட்டர்ஸ் பிரதான சாலையில் உள்ள வாகன உதிரிப்பாக விற்பனை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. கடையின் மேல்தளத்தில் ஊழியர்கள் தங்கியிருந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை கட்டுப்படுத்த இயலாமல் தீயணைப்பு துறையினர் திணறினர். தீயால் ஏற்பட்ட புகைமூட்டம் சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் பரவியதால் 1 கோடி ரூபாய் செலவில் கடந்த 2024ஆம் ஆண்டு துவங்கிய உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்கம் விளையாட்டு ஆர்வலர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. 15 மாதத்துக்குள் தரமான முறையில் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்ட விளையாட்டு அரங்கப்பணி 15% கூட நிறைவுறாமல் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பணிகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விளையாட்டு ஆர்வலர்கள் பலரும் வலியுறுத்தினர். கடலூர்
மாவட்டம் விருதாச்சலம் அருகே முந்திரித்தோப்பில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நறுமணத்தைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் சிவசண்முகம் வீட்டில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு அழைத்து வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து வீட்டை விட்டு கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரை குடும்பத்தினர் தேடி வந்த நிலையில் முந்திரித்தோப்பில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது சடலம் இருந்திருக்கிறது. இதனையடுத்து சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கடந்த 5 ஆண்டு காலம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் லேப்டாப்புகள் திருடிய இளைஞர்கள் 2 பேர் பிடிபட்டனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் அட்மின் பிளாக்கில் உள்ள அறை கதவில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது தான் இந்திய நாட்டில் ராகுல் காந்திக்கு பிடிக்காததுனாலதான் 41 சீட்டு கொடுக்கல. ரொம்ப ஊடுருவலா இருக்கிறாங்கன்றதுனாலதான் இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு பிடிக்கல. அது இருக்கட்டும். இப்ப முடிவெடுக்க வேண்டியது இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் திரு பியூஷ் கோயல் அவர்களும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் இந்த 3 பேருக்கு பிறகுதான் அதிமுக பொதுச் செயலாளரே வருவாரு. எடுத்தோட 4வது தலைவர் போட்டு அதிமுக விருப்பமா இல்ல அண்ணாமலை போட்டு அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய விருப்பம், பாஜகவுடைய விருப்பம். அதற்கும் திரு அண்ணாமலை அவர்கள் விருப்பத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. என்ன தேர்தலில் திரு அண்ணாமலை போட்டியிடுகிறார் அப்படின்னா என்ன? திரு அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடல.